ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாக் ஃபுல்லாகவே எங்கள் பொங்கல் பற்றி தான் போட்டிருக்கேன். எங்கள் பொங்கல் விழா பார்த்திங்கன்னா 4 days இருக்கும். 4 days என்னென்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விலாகில் கவர் பண்ணியிருக்கேன். Day 1 பார்த்திங்கன்னா குட்டிக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக நெசவு புட்டிக் போயிருந்தேன். அங்கே பார்த்திங்கன்னா கலெக்ஷன்ஸும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். போன டைம் வந்தபோது ஒரு ட்ரெஸ் தான் குட்டிக்கு எடுத்தோம். ஆனால் இந்த டைம் வந்து 2-3 ட்ரெஸ்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. இப்போ ரீசெண்டாக தான் இந்த பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரில, அப்புறமாட்டியும் ஒன்ஸ் வந்து எங்கள் அண்ணி சொன்னதுக்கப்புறம் வந்து பார்த்தேன். கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பாய்ஸை கம்பேர் பண்ணும்போது கேர்ள்ஸுக்கு தான் நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்கும். பாப்பாக்கெலாம் வந்து அழகழகான ட்ரெஸ் இருந்தது. எப்போ இந்த சைடு வந்தாலும் கண்டிப்பாக இந்த கடையில் வந்து ரோஸ் மில்க் இல்லைனா பாதாம் மில்க் குடிப்போம். இங்கே வந்து பால்கோவும் ரோஸ் மில்க்கும் வாங்கிட்டு ட்ரெண்ட்ஸ் பக்கத்தில் தான் இருக்குது. அப்படியே நடந்து போக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லாஸ்ட் டைம் பெருந்திர ட்ரெண்ட்ஸ் போயிருந்தப்போ எத்னிக் வியர் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனால் வெஸ்டர்ன் டாப் பார்த்திங்கன்னா 1 or 2 கலெக்ஷன்ஸ் தான் இருந்தது. ஸோ இந்த டைம் ஈரோட்டில் பார்க்கலான்னு சொல்லிட்டு இங்கே வந்திருந்தேன். இங்கே பார்த்திங்கன்னா அப்படியே டோட்டல் ஆப்போசிட்டாக இருக்குது. இங்கே வந்து எத்னிக் வியர்ஸ் 1 or 2 தான் இருந்துச்சு. அண்ட் ஆஃபர்ஸ்லாம் நிறையா போட்டிருந்தாங்க. buy 1 get 1 போட்டிருந்தாங்க. தென் டாப்ஸ் எல்லாமே buy 3 get 1 அந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டு இருந்தது. பட் கலெக்ஷன்ஸ் தான் பார்த்திங்கன்னா எத்னிக்கில் எதுவுமே நல்லா இல்லை. நம்ம நார்மல் யூஸ் பண்ணுற டாப்ஸ் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் கொஞ்சம் நல்லா இருந்தது. நான் போன டைம் பார்த்திங்கன்னா கடையில் யாருமே இல்லை. ஒரே ஒரு டாப் மட்டும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். கேமரா ஃபுல்லாக ஃப்ளிக்கர் ஆனங்காட்டி என்னால் ஷூட் பண்ண முடியல. இது பார்த்திங்கன்னா Day 2. இன்றைக்கி தீர்த்து எடுக்கிறதுக்காக நான் சித்தி பொண்ணு எல்லாருமே டிராக்டரில் கிளம்பியிருந்தோம். போகிறப்ப பார்த்திங்கன்னா கிளைமேட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நல்லா ப்ளசன்ட் ஈவினிங்காக ரெயின் வர மாதிரியே இருந்தது. டிராக்டரில் போனோன்னு சொல்லிட்டு எனக்கு சின்ன வயசுலேருந்து ஆசை. எப்படியும் இன்றைக்கி வந்தாச்சு. நாங்கள் போகிறப்ப பார்த்திங்கன்னா நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வண்டி. எதுவுமே வந்து வெஹிக்கிள் அவ்வளோக்கா வரல. அதிகமாக எல்லாருமே டிராக்டரில் தான் கிளம்புனாங்க. பட் யாருமே நான் ரீச் ஆகலை. இதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நடந்தே தீர்த்து கொண்டு போகிறவங்களும் இருக்காங்க. சில பேர் போகிறப்ப நம்மள மாதிரி டிராக்டரில் போயிட்டு பை வாக்லேயும் வருவாங்க. இப்போ பவானி ரீச் ஆகிட்டோம். இங்கே வந்து ஒரு ஃபில்டர் காஃபி கடை நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. அதனால் எல்லோரும் வந்து ஒரு ஃபில்டர் காஃபி குடிச்சிட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்ம கருப்பராயன் கோயில் பார்த்திங்கன்னா 2 வருஷத்துக்கு ஒருக்கா தான் பொங்கல் வரும். இது பார்த்திங்கன்னா தீர்த்து ரொம்ப ஃபேமஸ். 2000 3000 அப்படின்னு சொல்லிட்டு நிறையா தீர்த்து வரும். நம்ம கோயில் ரீச் ஆகிடுச்சு. ரீச் ஆனது தான் தெரியுது நிறையா பேர் நமக்கு முன்னாடியே வந்து தீர்த்து எடுத்துகிட்ருக்காங்க. பஸ்லேயும் வராங்க, வாக்லேயும் வந்திருக்காங்க. மதியமே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிற வாக்கில் வராங்க. நம்ம நசினூரில் கிளம்பும்போது பார்த்திங்கன்னா டைம் 4:30 இருக்கும். இங்கே ரீச் ஆகும்போது 6 ஆயிடுச்சு. இனி நம்ம எல்லாமே எடுத்து வச்சுட்டு கிளம்புறதுக்கு ஒரு 6:30 அப்படின்னு ஸ்டார்ட் ஆயிரும். தண்ணி பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்குன்ட்டு. ஸோ இதில் வந்து ரொம்ப ஆழத்துக்கு போய் நம்மளால் குளிக்க முடியாது. அதனால் ஓரத்துலேயே நின்று தீர்த்தம் எடுத்துகிட்டு குளிச்சுட்டு கிளம்பியாச்சு. தீர்த்தம் எடுத்ததும் மாந்தலையில் வச்சு தீர்த்த குடத்தில் வச்சாச்சு. இதை எடுத்துகிட்டு நம்ம விநாயகரை சுற்றி கும்பிட்டு நம்ம நடக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். லாஸ்ட் டைம் இங்கே வந்தது பார்த்திங்கன்னா போன இயர் கருமாடி சிலைவாடி நோம்பிக்கு தீர்த்து எடுக்கிறதுக்காக வந்திருந்தோம். அப்போ தண்ணி இவ்வளோ போகலை, கம்மியாக தான் போயிட்டு இருந்தது. அதனால எல்லாம் நடு ஆற்று வரைக்கும் போயிட்டு தீர்த்து எடுத்துகிட்டு சாமி கும்பிட்டு கிளம்புனோம். ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா தண்ணி நிறையாவும் போகுது, அதே டைம் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் போயிட்டுருக்கு. பவானி பஸ் ஸ்டாண்ட் கிட்டே வந்ததும் பஸ்ஸஸ் நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் அதனால் சைடு ரோடு வந்து போயிட்டோம். அங்கே போனோடனே கொஞ்சம் டிராஃபிக்கும் கம்மி, நம்மளும் கொஞ்சம் ஃப்ரீயாக வாக் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் கால்வலி தெரியல. ஏன்னா நம்ம அப்படியே எல்லோரும் பேசி சிரிச்சுட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம். இடையில ஸ்நாக்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணாங்க. தண்ணி எல்லாமே கொடுத்தாங்க. நாங்கள் வந்து சித்தோட அந்த பேக்கரி கிட்டே தான் வந்து ஒரு ஸ்டாப்பிங் பண்ணிவிட்டு ஸ்நாக்ஸஸ், ஜூஸஸ், அப்புறம் கொஞ்சம் மசால் பூரி அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணோம். நல்லாவே இருட்டாயிருச்சு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 7:30 அந்த மாதிரி இருக்கும். ரோடு சைடில் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி கல் இருக்கும். அதுதான் வந்து எனக்கு ரொம்ப காலை குத்திகிட்டே இருந்தது. நடக்கிறங்காட்டி எனக்கு பெயின் ஆகலை, கல் குத்துனங்காட்டி தான் பெயின் ஆச்சு. சரின்னு சொல்லிட்டு எல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு உட்கார வச்சிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம டெக்ஸ்ட் வேலைக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா மோர் கொடுத்துட்டு இருந்தாங்க. மசாலா மோர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது குடிச்சிட்டு மறுபடியும் நடக்க ஸ்டார்ட் பண்ணோம். இன்னொரு 2 kilometers தான் இருந்துச்சு கோயிலுக்கு. அப்போவே கால் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு வழியாக லாஸ்ட்டு கோயில் வந்து சேர்ந்தாச்சு. எல்லாருமே சிவன் கோயிலுக்கு வந்து தீர்த்தம் வந்து வச்சு வெயிட் பண்ணணும். ஒருத்தர் போயிட்டு கடைசி வரைக்கும் செக் பண்ணிவிட்டு வருவாங்க. எந்த தீர்த்தமும் வரல அப்படிங்கும்போது சாமியை அழைச்சிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து கருப்பராயன் கோயிலுக்கு கொண்டு போய் தீர்த்தத்தை வச்சிடலாம். நாங்கள் கோயில் வந்து சேர்ந்த டைம் பார்த்திங்கன்னா 10 மணி இருக்கும். அப்புறம் இங்கே 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். அதுக்கப்புறம் எல்லா தீர்த்தமும் வந்துச்சான்னு பார்த்துட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 11 மணிக்கு தான் வந்து எல்லோரும் தீர்த்தம் எடுத்துகிட்டு கிளம்புனோம். இது வந்து 2 வருஷத்துக்கு ஒருக்கா வர பொங்கல் நட்டி நிறையா கூட்டம் இருக்கும். ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி.
அதனால் எல்லாருமே ரொம்ப தூரத்துலேருந்து வரவங்கெல்லாம் வந்திருக்காங்க. சாமி அழைச்சிட்டு வரது பார்த்திங்கனாவே ரொம்ப நம்மளுக்கு மெய்சில் இருக்கிற மாதிரி இருக்கும். நிறைய பேர்த்துக்கு சாமி வந்துச்சு. நம்ம கோயிலுக்கு தீர்த்தம் கொண்டு வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம கோயில் இருக்க குடம் தான் எடுத்து கொண்டு வரணும். நம்ம வீட்டிலேருந்து கொண்டு வரக்கூடாது. இந்த கோயிலுக்கு மட்டும் அப்படி கோயிலே வச்சுருப்பாங்க. ஒரு 4000 குடம் அந்த மாதிரி இருக்கும். அதுலேருந்து எவ்வளோ வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம். மறுபடியும் நம்ம தீர்த்தம் கொண்டு போய் கோயிலை சுற்றி நாங்கள் வச்சுருவோம். மறுபடியும் அதை 2-3 நாள் மறுபூஜைலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோயிலே வச்சுருவாங்க. சாமி அழைச்சிட்டு போனதும் பின்னாடியே நாங்கள் எல்லாருமே தீர்த்த கூட எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். கரெக்டாக நம்ம நசினூர் ரோடு அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரோடு அகலமாக இருக்கும். அப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இந்த டேர்னிங் வந்தோடனே ரோடு குறுகலானதும் ரொம்ப கன்ஜஸ்டடாக ஆரம்பிச்சிருச்சு. அட்லாஸ்ட் நம்ம கோயிலுக்கு வந்தாச்சு. கோயிலுக்குள்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருந்தது. எல்லோரும் தீர்த்த கூட நமக்கு முன்னாடி வந்தவங்க, அப்புறம் தீர்த்த கூட எடுக்க போகிறவங்க, வீட்டிலேருந்து வந்தவங்க, அந்த மாதிரி ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. தீர்த்த குடத்தை வச்சுட்டு சாமி கும்பிட்டு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு ரீச் ஆனப்போ டைம் பார்த்திங்கன்னா 1 மணி ஆயிடுச்சு. இது வந்து டே 3. நம்ம இன்றைக்கி பொங்கல் வைக்கிறதுக்காக கோயிலுக்கு வந்திருக்கோம். நான், எங்கள் அம்மா, அத்தை, தாத்தா, அச்சுக்குட்டின்னு சொல்லிட்டு எல்லாருமே தான் வந்திருந்தோம். நம்ம வீட்டிலேருந்தே விறகு கொண்டு வந்துடலாம், இல்லை கோயில்லையும் இருக்கும், அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பார்க்கிங்லேயே வண்டி நிறுத்திட்டு நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்கள் போகிற வழி ஃபுல்லாகவே கடை நிறையா இருந்துச்சு. பானிபூரி கடை, அப்பள கடை, வளையல், பாசின்னு சொல்லிட்டு நிறைய கடை போட்டிருந்தாங்க. நேற்று வந்து நம்ம வந்த டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க்காக இருந்துச்சு. அப்போ கடை எதுவுமே சரியாக பார்க்க முடில. இன்றைக்கி பொங்கல் வச்சுட்டு எல்லா கடையும் ஒரு விசிட் பண்ணிவிட்டு போகலாம். நாங்கள் பொங்கலுக்கு கொஞ்சம் ஏர்லியராக போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். லைக் 3 o'clock போகலான்ட்டு. ஆனால் எப்படியோ வந்து 4:30 ஆயிடுச்சு நம்ம கோயில் வந்து ரீச் ஆகும்போது. மேக்ஸிமம் பொங்கல் வைக்கிறவங்க எல்லாருமே வந்து தீர்த்தத்துக்கு வருவாங்க. நானும் அதனால தான் இந்த வருஷம் போயிருந்தேன். நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா கருப்பராயனுக்கு 7 பொங்கல் வச்சு அந்த 7 பொங்கலும் பொங்கினதுக்கப்புறம் தான் மற்ற மக்கள் எல்லாருமே வைக்க ஸ்டார்ட் பண்ணணும். அந்த 7 பொங்கல் பொங்குற இடத்துல தான் வந்து அதிக பேர் நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. நம்ம ஒரு 4:30 அந்த டைம் போனாங்காட்டி கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்தது. ஒர்க் போகிறவங்க, தென் வந்து ஈவினிங் லேட்டாக வரவங்க, அவங்களாம் வந்து வராதங்காட்டி கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்தது. இது டைம் போக போக இன்னுமே ரொம்ப கூட்டம் அதிகமாகிடுச்சு. இவங்களுக்கு அடுத்தது தான் நம்ம பொங்கல் வைக்கலான்னு சொல்லியிருந்தோம். இவங்க பொங்கல் பொங்கினதும் நம்ம அரிசியெல்லாம் களைஞ்சி வச்சு ரெடி பண்ணிட்டோம். இதுதான் நம்ம பொங்கல். நம்ம 2 கிடா வெட்டுறங்காட்டி இந்த தடவை 2 பொங்கல் வச்சுருந்தோம். அந்த பிளேஸை நிற்கவே முடியல. ஒரு 2000 பேர் வந்து பொங்கல் வைக்கிற அட் அ டைமில் வைக்கிறங்காட்டி ரொம்பவே கண் எரிச்சல், கண் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா டைம் 5:30. 1 hour கிட்ட வந்து பொங்கல் பொங்க டைம் ஆச்சு. பொங்கல் பொங்கினதும் அத்தை வந்து அரிசி சுற்றி போட்டாங்க. நான், சித்தி, அத்தை, சின்ன அத்தை, எங்கள் அம்மா எல்லாருமே வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு வந்திருந்தோம். நாங்கள் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து லேட்டாக தான் கிளம்புனோம். அதுக்கப்புறம் மாமா, சித்தப்பா எல்லோரும் வந்து கிடா வெட்டுறதுக்கு வந்திருந்தாங்க. நைட்டு பார்த்திங்கன்னா 1:30க்கு மேலே தான் கிடா வெட்டவே ஸ்டார்ட் பண்ணாங்க. அது வரைக்குமே ஒரு 12 மணி வரைக்குமே பொங்கல் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் கிடா வெட்ட ஸ்டார்ட் பண்ணி கோயில் கிடா துளுக்குனதுக்கப்புறம் தான் நம்ம கிடா வந்து வெட்டியிருக்காங்க. நம்ம கிடா வெட்ட பார்த்திங்கன்னா 3:30 ஆயிடுச்சு டைமிங். வாவிக்கடையில் இருக்க விருட்சம் மஹாலில் தான் வந்து நாளைக்கு பொங்கல் கிடா விருந்து வச்சுருக்கோம். பொங்கல் வைக்கிற பாதி டைம்லேயே வந்து அச்சு அழுக ஆரம்பிச்சிட்டான். சரின்னு சொல்லிட்டு அவனை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு வந்தாச்சு. நாங்கள் பொங்கல் வச்சு முடித்தோடனே ஆதினி பாப்பா வந்தாங்க. பாப்பாவுக்கு மொட்டை அடிச்சுட்டு நாங்கள் கதை வீதி பக்கம் வந்தோம். குட்டீஸ் எல்லாம் வந்து தூரி ஆடணும்னு சொன்னாங்க. அதனால் அவங்க 2 பேரும் பைக்கில் போயிட்டு அடுத்தது ஏரோப்ளைன் இருந்துச்சு, அதுலேயும் ஒரு ரைடு போயிட்டு வந்தாங்க. இந்த ராட்டினம் மட்டும்தான் வந்து மிஷினில் ஓடுற மாதிரி இருந்தது. அது ஒன்று தான் கொஞ்சம் பயமாக இருந்தது. இந்த பைக்கும் தென் இந்த கார் வந்து கையிலே தள்ளி விடுறதான். குட்டீஸ் பிலோ வந்து 5 age 6 age அந்த மாதிரி இருக்கவங்களாம் வந்து இந்த மாதிரி ரைட் போகலாம். டைம் 6க்கு மேலே ஆக ரொம்ப கூட்டம் அதிகமாகிடுச்சு. லைனில் நின்று தான் வந்து சாமி கும்பிட்டாங்க. நம்ம ஃபஸ்ட்டே போனாங்காட்டி எதுவும் சாமி தரிசனம் பண்ணியாச்சு. இப்போ வந்து ரொம்பவே லைனில் நின்று அது ஒரு 2 hours 3 hours அந்த மாதிரி வெயிட் பண்ணியிருக்கணும். நாங்கள் மசாலா பூரி, பேல் பூரி, காளான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்நாக்ஸும் ட்ரை பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு.
இது 4th டே மார்னிங் வந்து ஒரு 8 o'clock மாதிரி நாங்கள் மண்டபத்தை ரீச் ஆகிட்டோம். நைட் வந்து கெடாலாம் கொண்டு வந்து சுத்தம் பண்ணி வச்சிட்டாங்க. மார்னிங் வந்து இட்லியும் குடல் கறியும் சொல்லியிருந்தோம். மதியத்துக்கு மட்டன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, மட்டன் வறுவல் எல்லாமே சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் ஒரு 4-5 வந்து ரெயின் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்புறம் மறுபடியும் நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த vlog பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பாய்.